திருச்சியை பொறுத்தவரையும் உங்களை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் உங்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் வந்து நீங்கள் வெளியூர்காரு இங்கே வந்து போட்டிடுறீங்க அப்படிங்கிற விமர்சனம் வந்து வைக்கிறாங்க. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? அதாவது நீங்கள் மொத்தத்தில் நான் தமிழ்நாட்டுக்காரன். எங்கள் ஊர் வந்து சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா கலிங்கப்பட்டி, தென்காசி மாவட்டம், தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டது. அது வந்து ரிசர்வ்டு தொகுதி. அங்கே போய் எனக்கு நிற்க முடியாது. கட்சிக்கு ஒரு இடம் கொடுக்குறாங்கன்னா அங்கே வந்து இங்கே திருச்சி தான் கொடுத்துருக்காங்க. நாங்கள் அப்படி திருச்சி கொடுக்கும்போது அந்த இடத்துல நான் போட்டி போட முடியும். சொந்த தொகுதி தென்காசி நான் போட்டி போட முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் உள்ளூர்காரர் நல்லது செஞ்சுட்டாங்களா நான் கேட்குறேன். இங்கே இந்த சம்மந்தப்பட்ட ஒரு வேட்பாளர் வந்து என் மேலே குறை சொல்கிறாரு வெளியூர்காரர்னு. அவர் என்ன ஒரு குற்றப்பின்னணி இருக்குது அவருக்கு நிறைய வந்து உங்களுக்கு தெரியும் குற்றப்பின்னணி சார்ந்தவர் நிறைய இருக்குது. கேஸ் வழக்குகள் இருக்குது. கொலை குற்ற வழக்கும் அவருக்கு மேலே இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது அவர் என்ன தொழில் பண்ணிகிட்ருக்காரு? அவர் என் வாயில் வரக்கூடாது. என்ன தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறாரு? என்னை பற்றி உன்னை இது வந்து என் சோஷியல் மீடியாவில் போனால் தெரியும். எனக்கு 3.5 வருஷம் நேரடி அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது, நான் நாடாளுமன்ற உறுப்பினர், எந்த ஒரு அதிகாரம் எனக்கு கிடையாது. ஆனால் 3.5 வருஷம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சாதாரண ஜனங்களுக்கு என்னால் முடிஞ்சது எனக்கு செஞ்சுருக்கிறேன். நான் செய்வேன்னு சொல்கிறேன். நீங்கள் உலக நாடுகளே வச்சுக்கோங்களேன். நீங்கள் அன்னை தெரசா இருக்கிறாங்க, சேகுவரா இருக்காங்க. சேகுவரா வந்து எங்கே அவர் அர்ஜென்டினாவில் பிறந்தவர், கியூபாவில் புரட்சிக்கு போனார். அன்னை தெரசா பொறுத்த வரைக்கும் யூரோப்பில் பிறந்து இங்கே வந்து சேவைக்கு. அதுக்காக நான் அந்த மாதிரி பெரிய மகான்களுக்கு மாதிரி நான் என்னை கம்பேர் பண்ண சொல்ல. ஆனால் நல்ல மனசு ஜனங்களுக்கு சேவை செய்யணும்னா இடம் ஒரு இது கிடையாது. இடமோ மதமோ எதுமோ ஜாதிக்கு எது கிடையாது. எங்கே போனால் ஜனங்களுக்கு வந்து சக ஜனங்களுக்கு உதவி செய்யணும், சேவை செய்யணும். அது இடம் ஒரு இது கிடையாது. இது ஒரு என் மேலே வேறு எந்த குற்றச்சாட்டு சொல்ல முடியாதுக்காண்டி சொல்கிறாங்க. அதே மாதிரி நான் எல்லா இடத்துலையும் என்ன சொல்கிறேன்னா, நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் இங்கே திருச்சி நகரில் மையத்தில் ஒரு அலுவலகம், நாடாளுமன்ற உறுப்பினருடைய அலுவலகம் இருக்கும். அதே மாதிரி புதுக்கோட்டை கந்தர்வ கோட்டையில் அங்கே தூரம் ஜாஸ்தி, அங்கேருந்து வர முடியாது. அங்கே ஒரு சின்ன சேட்டலைட் ஆஃபீஸ், சின்ன ஒரு ஆஃபீஸ் போட்டு அங்கேயும் ஒரு அலுவலர் இருப்பார். வருகை பதிவேடு இருக்கும். வருகை பதிவேட்டில் மக்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே அதில் கொடுக்கலாம். இல்லை இமெயில் மூலியமாகவும் கொடுக்கலாம். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் எளிதில் அணுகக்கூடிய ஒரு நாடாளுமன்ற சாதாரண ஜனங்க எளிதில் அணுகக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த துரைவைக்கு இருப்பேன்னு எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வர. ஜனங்களும் அதை நம்பி ஆமோதிச்சு நீங்கள் கவலையப்படாதீங்க, உங்களுக்கு தான் என் ஓட்டு சொல்லி சாதாரண ஜனங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் திருச்சியை வந்து குறிப்பிட்டு தேர்ந்தெடுக்க எதுவும் ஸ்பெசிஃபைட் ரீசன் இருக்குது? நீங்கள் திருச்சியை குறிப்பிட்டு தேர்ந்தெடுக்கல. நாங்கள் 2-3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தோம். அவங்க ஆளுங்கட்சி நம்முடைய திமுக கூட்டணி தலைமை அவங்க முடிவு எடுக்கிறாங்க. திருச்சி உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து நாங்கள் கேட்ட தொகுதியில் இது ஒன்று. அப்போ வந்து அவங்க திருச்சியை கொடுக்கும்போது, ஆனால் அதே நேரத்தில் திருச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பு இருக்குன்னா, இங்கேயும் ஜாதிகள் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் வன்மம் கிடையாது, அவ்வளோ வன்மம் கிடையாது. நல்ல பொது வாழ்க்கையில் சேவை செய்கிற மனப்பான்மை இருக்கிற பொது வாழ்க்கையில் ஈடுபடுறவங்களுக்கு நல்ல அங்கீகாரங்க அந்த மக்கள் கொடுக்குறாங்க. நீங்கள் பல்வேறு ஜாதிகள் மதங்கள் இருந்தாலுமே நல்ல மக்களுக்காக சேவை செய்கின்ற அரசியல்வாதிகளுக்கு இங்கே உரிய அங்கீகாரம் அளிக்கப்படுகிறது. இந்த கடந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம். அது எனக்கு ஒரு பெரிய ஒரு மனசு திருப்தி. ஏன்னா வேலை செஞ்சதுக்கு இங்கே கண்டிப்பாக இந்த நல்ல வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு பண்ணானா இந்த ஜனங்கள் நம்மளை மறக்க மாட்டாங்கங்கிறது எனக்கு அது எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிற விஷயம். நீங்கள் வந்து தீப்பெட்டி சின்னத்தில் வந்து போட்டிடுறீங்க. இப்போ உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வேட்பாளர் வந்து மக்கள்கிட்ட பரிச்சயமான இரட்டை இலை சின்னத்தில் வந்து போட்டிடுறாங்க. இப்போ அதை மீறி தீப்பெட்டி சின்னம் எப்படி அவங்க மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்க போகிறீங்க? அதில் வெற்றி எப்படி இருக்குது? தீப்பெட்டி சின்னம் நான் போய் சேர்க்க வேண்டாம். ஏற்கனவே எல்லா வீடுகளும் இருக்குது. அடுப்பு ஏற்றுறதுக்கு சாதாரண வீட்டில் அடுப்பு ஏற்றுறதுக்கு தீப்பெட்டி யூஸ் பண்ணுறாங்க. விளக்கு ஏற்றுறதுக்கு தீப்பெட்டி யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் கோயிலுக்கு போனால் அங்கேயும் விளக்கு வாசனை திரவியங்கள் இது பண்ணுறதுக்கு நீங்கள் தீப்பெட்டி யூஸ் பண்ணுறாங்க. அதனால் தீப்பெட்டி வந்து நான் கொண்டு போய் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லா இடங்கள்லையும் எல்லா வீடுகள்லையும் தாய்மார்கள் பயன்படுத்துகிற ஒரு இது வந்து தீப்பெட்டி. அது இன்னாருடைய தீப்பெட்டி எல்லா இடத்தையும் கேட்குறாங்க. சார் உங்களுடைய சின்ன எண்ணம் தான் கேட்குறாங்க. வேட்பாளர் அவங்க யாரையும் முடிவு பண்ணிட்டாங்க. சின்னன்னு கேட்கும்போது அது யாருக்கும் புரிஞ்சு. இன்றைக்கி டிஜிட்டல் உலகத்தில் இருக்கிறோம். எல்லா இளைஞர்கள் எல்லாம் படித்தவங்களுக்கு வந்து தெரியுது. அவங்களுக்கு தீப்பெட்டின்னு போய் சேர்ந்துருச்சு. 24 மணி நேரத்தில் சேர்ந்து போயிடுச்சு. அதுக்குள்ளான அதே நேரத்தில் வந்து சாதாரண கிராமத்தில் இருக்க ஜனங்களும் பொறுத்த வரைக்கும் தீப்பெட்டின்னு சொன்னால் டக்குன்னு அவங்களுக்கு புரியுது. அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பாஜகவை பொறுத்தவரையும் அவங்க வந்து இந்தியா முழுவதும் வந்து 400 இடங்களுக்கு மேலே வெற்றி பெறுவாங்கிறாங்க. தமிழ்நாட்டில் அதிமுக நாங்கள் 40 இடங்களில் வெற்றி பெறுவாங்கிறாங்க. மக்கள்கிட்ட நீங்கள் நேரடியாக சந்திக்கிறீங்க. மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? மக்கள் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த பாஜக வந்து கண்டிப்பாக மோடி அரசு திரும்பி வீட்டுக்கு அனுப்பணும். ஏன்னா அது கடுமையான கோபத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் கிராமங்களுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, 100 நாள் வேலை திட்டம், அது எல்லா இடங்களும் அந்த வார்த்தையை சொன்ன உடனே டப்புனு பற்றிக்குது. அது அதனால தான் என்ன கடைசியாக பேசுகிறேன் நான். முதலே அதை சொல்லிட்டு வச்சுக்கோங்க, ஜனங்க ஃபுல்லாக வந்து அந்த கிராமத்து எஸ்பெஷலி லேடிஸ் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. அதனால் நான் கடைசியாக சொல்லாமல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 100 நாள் திட்டம் வந்து யார் செயல்படுது? மத்திய அரசு, ஒன்றிய பாஜக அரசு தான் நமக்கு ரூபா கொடுக்கணும். தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, இந்தியாவில் இருக்க அத்தனை மாநிலங்களும் இதனால் பாதிக்கப்படுது. வருஷம் அதுக்குண்டான நிதியை குறைக்கிறாங்க. இப்படியே போச்சுன்னா அவங்க அடுத்து இந்த 100 நாள் வேலை திட்டமே இருக்காது. நம்மளுடைய
இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும், திமுக தலைமையிலான கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த 100 நாள் 150 நாள் ஆக்குன்னு நினைக்கிறாங்க. சம்பளத்தையும் 400 ரூபா கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இப்போ அது 100 நாள் 50 நாள் கூட கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு மோடி தான் அவர்கள் காரணம் தான் சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் சொல்கிறேன். அதே மாதிரி கேஸ் சிலிண்டர் கிராமத்தில் இருக்க சாதாரண ஜனங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கேஸ் சிலிண்டர் அவங்க என்ன அரசாங்கம் நினைக்கிறாங்க. அரசாங்கம் எந்த அரசாங்கம்? ஒன்றிய பாஜக அரசு தான் காரணம். நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் விலை 300 சொச்சம் இருந்தது. இன்றைக்கி 900 ரூபாய்க்கு பேருக்கு ஏதோ 100 ரூபா 200 ரூபா குறைச்சிருக்கிறாங்க. ஏற்றும் போது ஏற்றின நீ இப்போ குறையும் போது குறைக்கணும்ல. அதான் எல்லா இடங்களையும் சொல்ல ஜனங்க அதை நல்லா ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் இந்தியா கூட்டணி நாங்கள் வரும்போது பெட்ரோல் வெறும் 75 ரூபாய் லிட்டரும், டீசல் வெறும் 65 ரூபாய் லிட்டரும், கேஸ் சிலிண்டர் 500 ரூபாய்க்கு கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க முதலமைச்சர் தளபதி அவர்களும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் எல்லா இடத்தையும் சொல்கிறோம். இது நீங்கள் 500 ரூபாய் கேஸ் சிலிண்டர் வேணுமா, இல்லை பழையபடி 900 ரூபா 1000 ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் வாங்கணுமா? அது இல்லாமல் இது மதவாத அரசியலா மக்கள் நல அரசியலாங்கிறது நீங்கள் முடிவு பண்ணணும் தான் எல்லா இடத்தையும் பிரச்சாரத்தை வைக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.